உங்கள் பேங்கிங் பாய். ஸோ இப்போ இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம்னா கேஸ்லெட், அதாவது கிளரிக்கல் ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய கேஸ்லெட் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ்பிஐ, ஏபிபிஎஸ், ஆர்ஆர்பி, அடுத்து இன்சூரன்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி கேஸ்லெட்ஸ் கேட்பாங்க. அதாவது ஒரு பேசேஜ், பெரிய பேசேஜ் கொடுத்துருவாங்க, ரீசனிங் மாதிரி ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருவாங்க. இது குவான்ஸில் சொல்கிறேன். ஸோ ரீசனிங் மாதிரி பெரிய பேசேஜ் கொடுத்து அதிலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கப்படும். எப்படி வந்து டேட்டா இன்டர்பிரேஷனில் வந்து இந்த நம்ம டேபிளோ பை சார்ட்டோ இல்லை அதர் ஏதோ ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து இது சால்வ் பண்ணி நம்ம வந்து 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ அதே ஐடியாலஜியில் வந்து நம்மளுக்கு வந்து கேஸ்லெட் அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் கேஸ்லெட். ஸோ இப்போ இது ப்ரிலிம்ஸ் லெவலில் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும், மெயின்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ வேர்ட் பை வேர்ட் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ the total number of people in 4 different cities, ABCD கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ABCD 4 different citiesல இருக்கிறத கொடுத்துருக்காங்க in the year 2022 and each people who like either sweet or spicy dishes. ஓகேவா? ஸோ ஸ்வீட்டு இல்லைன்னா ஸ்பைசி டிஷ்ஷஸ், பட் நாட் போத். அப்போது செப்பரேட்டாக தான் இருக்க போகுது, சேர்ந்து கிடையாது. ஏதோ ஒன்று ஸ்வீட்டை லைக் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிஷ்ஷஸ் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுக்குறேன். அதாவது 4 சிட்டிலுமே ஒன்று ஸ்வீட்டு இல்லைன்னா ஸ்பைசஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? ஈச் பீப்புள் ஹூ லைக், அதாவது ஒவ்வொரு பீப்புளும், அந்த சிட்டியில் இருக்க ஒவ்வொரு பீப்புளும் ஒன்று ஸ்வீட்டை லைக் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்பைசி டிஷ்ஷஸை லைக் பண்ணுவாங்க. ரெண்டுமே லைக் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க, அதான் அர்த்தம். அப்போ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஜஸ்ட் இப்படி ஃப்ரேம் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு எல்லாமே கொஸ்டின்ஸில் இருந்து எனக்கு இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும்னு தெரியாது, பட் ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரரில் இப்படி ஃப்ரேம் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டுத்தோட டோட்டலை நான் இங்கே போட்டுருவேன், அந்த மாதிரி. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் சிட்டி ஏ, சிட்டி பி, சிட்டி சி அப்படின்றத வந்து இந்த சைடு நான் எழுதிடுவேன். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாப்பா? அடுத்து த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் சிட்டிஸ் ஏ அண்ட் டி வந்து 4:3. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிச்சுக்க. ஓகே, ஸோ இப்படி எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கும் டிக்கும் உள்ள ரேஷியோ வந்து 4:3. அப்போ வந்து டோட்டல் ஜஸ்ட்டு ரேஷியோன்றனால இந்த மாதிரி எழுதிக்கிறேன், 4x 3x. ஸோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டி பி இஸ் 16.67% லெஸ் தென் டி. ஸோ 16.67%னா என்னது? நம்ம இதை ஆல்ரெடி பர்சன்டேஜ் எப்படி ஃப்ராக்ஷனாக கொண்டு வரணும்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த 67% எப்படி எழுதிக்கலாம்? 2/3 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இன்னும் பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 48, 50. அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். ஸோ அப்போ 50/3 பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிட்டோம்னா கீழே டிவைட் பை 100 வந்துருமா? அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 1/6. அப்போ இந்த 16.67% எப்படி எழுதிக்கிறேன்? 1/6ன்னு எழுதிக்கிறேன். இது நம்ம வந்து மெமரைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன வரும்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் இது டெசிமலில் பர்சன்டேஜ் கொடுத்தா ஃப்ராக்ஷனில் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் போக போக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 1/6ன்ற ஃப்ராக்ஷன் வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி வந்து 16.67 லெஸ் தென் டி. ஸோ லெஸ் தென் டினா டி பி. ஓகேவா? இவன் 6 இருக்கானா, இவன் ஒன்று கம்மியாக இருப்பான், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே டி என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு 6 வரணும்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 6. அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை, ஏன்னா சேம் ரேஷியோ தானே, நம்மளுக்கு ரேஷியோ ஒரே இதில் தான் எடுத்திருக்கேன். அதனால் அதை கன்வீனியன்ட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி பண்ணிடுறேன். ஸோ பிக்கு என்ன வரும்? 5x வந்துடும். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலைகள்லாம். ஓகேவா? ஸோ அதை மறந்துடக்கூடாது. அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்பைசி டிஷ்ஷஸ் இன் ஏ அண்ட் டி வந்து 25% அண்டு 33% சம்திங், 33 1/3% மோர் தென் சிட்டி சி. ஓகேவா? அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்பைசி டிஷ்ஷஸ் ஏல டி. ஓகே, டிலையும் 36% மோர் தென் சி. ஓகே, அதை ஹோல்ட் பண்ணுவோம், ஏன்னா செகண்ட் ரேஷியோ உள்ளே வருது, ஹோல்ட் பண்ணுவோம். அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்பைசி டிஷ்ஷஸ் இன் ஆல் 4 சிட்டிஸ். ஆல் 4 சிட்டிஸ்லையும் பார்த்தோம்னா 1640. புரியுதா? இந்த காலமோட டோட்டல் இங்கே தானே எழுதணும், இந்த காலத்தோட டோட்டல் இங்கே, இந்த ரோவோட டோட்டல் இங்கே, அவ்வளோதான். அடுத்து ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்வீட் டிஷ்ஷஸ் இன் சிட்டி ஏ அண்ட் சி. ஓகே, ஸ்வீட் டிஷ்ஷஸ் சிட்டி ஏ அண்ட் சி. ஸோ இப்போ செகண்ட் ரேஷியோ இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். வேறு என்ன பண்ணுறது? 2-3 இந்த மாதிரி ரேஷியோஸ் 2-3 வேரியபிள்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மைண்ட்ஸில் இதை தாண்டியும் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ அதனால் இதெல்லாம் எடுத்து பழக தான் செய்யணும். 5a வேறு வேரியபிள் எடுத்துருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியுதா? இங்கே எக்ஸ்ன்னு எடுத்து இங்கே ஏ, ஏன்னா
வேறு ரேஷியோ ஃபார்ம் ஆகுது, அப்போ வேறு வேரியபிள். ஸ்வீட் டிஷ்ஷஸில் 5:3 இருக்குது. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் சிட்டி ஏல 62.5% பீப்புள் ஸ்வீட் டிஷ்ஷஸ் லைக் பண்ணுறாங்க. ரிமைனிங் வந்து 450 வந்து ஸ்பைஸ். சூப்பராக கொடுத்துட்டாங்கல்ல செம்ம. அதாவது அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டியில் டோட்டல் என்னது 8x தானே. ஸோ இப்போது 8xன்றதை நான் என்ன பண்ணுறேன், 8xன்னு வச்சுக்கலாம், சரி வச்சுக்கலாம். 8x பீப்புள், இந்த 8xல 62.5% என்ன பார்த்தோம்னா 5/8 ஃப்ராக்ஷன் வேல்யூ. 62.5%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 5/8. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப சிம்பிள். 62.5% அப்படின்றது எப்படி எழுதலாம், 125 டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா. அப்போ 125% அப்படின்றது என்னது எனக்கு தெரியும், 5/4ன்னு தெரியும், டிவைடட் பை 2 அப்போனா 5/8. அவ்வளோதான். அப்போ 62.5% வந்து 5/8 கரெக்டாக. ஸோ எனக்கு டோட்டலாக ஏல வந்து 8x இருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளில். இந்த 8xல 5/8 எடுக்கிறேன். 8xல 5/8 யாராக இருக்காங்க, 5/8 வந்து ஸ்வீட் டிஷ்ஷஸ் லைக் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போனா 5x, அந்த 8xல 5x பீப்புள் வந்து ஸ்வீட்டு, மிச்சம் இருக்க 3x வந்து என்னது ஸ்பைஸு. இந்த 3x தான் என்னதுன்னு கொடுத்துருக்கான், 450. ரிமைனிங் சம் இங்கே க்ளோஸு, இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. எப்படி செய்யணும் பாருங்கள், டக்கு டக்கு நீங்கள் ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே 450 ஸ்பைஸஸ். இப்போ 3x தான் 450னா அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 150. கரெக்டாக, எக்ஸோடது 150னா அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்கள். 150 அப்ளை பண்ணால் 1200. இங்கே 150னா 750. 150னா 450. இங்கே 150னா இங்கே 750. இங்கே வந்து 200 வந்துடுமா. ஓகே, 200 வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு விட்டு போனதெல்லாம் பார்ப்போமா. விட்டு போனதை தேடி பார்ப்போம். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்பைசி டிஷ்ஷஸ் ஏ அண்ட் டி பார்க்கணும். ஏ அண்ட் டி வந்து 25%, 33 1/3%. மோர் தென் சி. அப்போ இந்த 450 அப்படின்றது ஓகே. இப்போ இந்த 450 அப்படின்றது என்னது, 25% கூட இருக்குது. யாரை காட்டிலும், சியில் ஸ்பைசி டிஷ்ஷை காட்டிலும். அதாவது என்ன சொல்ல வராங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏசின்ற 2 இருக்குது. ஸோ அப்போது ஏல வந்து ஸ்பைசி டிஷ்ஷஸ் வந்து 25% மோர் தென் சி. அப்போ சியில் 4னா ஏல 5ன்னு இருக்குமா. இந்த 5 தான் இங்கே என்னவா இருக்குது, 450 இருக்குது. அப்போ 5 தான் 450னா ஒரு பார்ட் எவ்வளோ, 90. ஒரு பாட்டு 90னா 4 பாட்டு என்ன, 360. அப்போ சியில் ஸ்பைசி என்னது, சியில் ஸ்பைசி 360. அப்போ சியோட டோட்டல் பார்த்தோம்னா 700 810 தான் சியோட டோட்டல். அவ்வளோதான். இப்போ அடுத்து ஒன்று கொடுத்துருந்துருக்காங்களே, இதே மாதிரி டி வந்து 33 1/3% மோர் தென் சி. அப்போ இங்கே ஆல்ரெடி 360. 33 1/3னா அதை ஃப்ராக்ஷன் எப்படி எழுதிக்கலாம்னா ஜஸ்ட் 1/3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1/3 மோர் தென்னா 3 4. அதாவது சி வந்து 3னா டி வந்து 4 இருக்குது. எதில் ஸ்பெஷலி ஸ்பைசி டிஷ்ஷஸில். ஓகேவா. அப்போ ஸ்பைசி டிஷ்ஷஸ் சி என்னது இருக்குது, 360. அப்போ இந்த 360 தான் இந்த 3 பாட்டு. இந்த 3 பாட்டு அப்போ ஒரு பாட்டு என்ன 120. அப்போ 4 பாட்டு என்ன 480. அவ்வளோதான், கவர் ஆகுது. ஓவரால் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ 450னா இங்கே 750. ரிமைனிங் என்ன இருக்கும், 270 இருக்கும். அவ்வளோதான். ஸோ அடுத்து இப்போ இதெல்லாம் பார்க்கணும். இதை பார்த்து இந்த டேஷில் போட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ 13 19 மிச்சம் 1 8 9 12. ஓ என்னது கூட வர்ற மாதிரி இருக்குது. 13 19 மிச்சம் 1 9 12 1400. இப்போ இந்த இடத்துல 200 வருது. இங்கே இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, 6 தானே இருந்துச்சு. இருங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் பி வந்து லெஸ் தென் டி. ஓ மை காட், தப்பாக தான் போட்டிருக்கோம்.
சாரி இங்கே 6 தானே இருந்துச்சு. இங்கே நம்மளுக்கு எக்ஸு 150, அப்போ 6 × 150 வந்து எவ்வளோ? 5 90, 900. நான் 200 படிச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும் இப்போது 900. ஓகேவா? ஓகே 900. இப்போ இங்கே என்ன வருது பார்ப்போம். இங்கே வந்து இந்த 3த்தையும் கூட்டி இது கூட கழிச்சிடணும். அப்போ 1640, 1290 கழிச்சோம்னா 350 வரும்னு நினைக்கிறேன். 500, 590, 350. அப்போ இந்த 350 இங்கேனா இங்கே எவ்வளோ? 550. ஸோ டேபிள் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது டேபிள் ரெசன்ஸ் இந்த கேஸ்லெட்டை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம கொஸ்டின், என்ன கொஸ்டின், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இந்த டப்பா போட்டாலே நம்மளுக்கு பாதி முக்கால்வாசி முடிஞ்சு. இந்த கால்வாசி இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது தான். ஸோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்பைசி டிஷ்ஷஸ் இன் ஏ அண்ட் டி. ஏலையும் டிலையும் கூட்டினா எவ்வளோ வருது? 800. 800 வந்து ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 100. இந்த 100 வந்து ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ், ஹவு மச் பர்சன்டேஜ் கொடுக்கல, ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென் ஹூ லைக் ஸ்வீட் டிஷஸ் இன் ஏ. ஸ்வீட் டிஷஸ் இன் ஏ என்னடா கொடுத்துருக்கீங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஸ்பைசி டிஷஸ் மோர் ஆர் லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்வீட் டிஷஸ் இன் ஏ. இங்கே கூடல வருது, ரொம்ப கூடல வருது, 650 வருது. Find the difference between number of people who like spicy dishes in cities A and D is. அப்போ none of these are confusion. ஒரு நிமிஷம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 minute. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஸ்டேக் என்னன்றதை கண்டுபிடிச்சாச்சு. ஒன்றுமே இந்த டேபிளில் இந்த டோட்டல் வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் கண்ணு திறந்துக்கிட்டே தப்பு பண்ணியிருக்கோம். என்னன்னு பாருங்கள். இங்கே என்ன போட்டிருக்கோம்? சிக்கு டிக்கும் தானே கம்பேர் பண்ணியிருக்கோம். அதாவது C 3னா D 4. இதில் ஸ்பைசி டிஷஸில் அதான் கம்பேர் பண்ணியிருப்போம். அப்போ C வந்து 360னா D வந்து 480. இங்கே பாருங்கள், C 360னா D தானே 480 போடணும். நான் என்ன போட்டிருக்கேன்? Bயில் போய் போட்டிருக்கேன். ஸோ எரர். ஸோ இப்போ இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ வந்து என்ன போடுறது? இங்கே இருக்குது C வந்து 360 அப்படின்னா D வந்து எவ்வளோ? 480. ஓகேவா? ஸோ இப்போது இது ரெண்டையும் கூட்டி டேலி பண்ணி இது கூட இருந்து கழிக்கணும். அதான் கான்செப்ட். இப்போ பார்த்தோம்னா ஓகே, இதை இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா, ஸோ இங்கே என்னது? இந்த இருக்குது ஸ்பைசிஸோடது 11, 19, மிச்சம் 1 போட்டோம்னா 8, 12 வருமா? ஸோ 12. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து 350 வரும். ஸோ இப்போ இந்த 350 கேப் இங்கே ஃபுல்லாகிடும். ஸோ மிச்சம் இருக்க 400 இங்கே வந்துடும், 400 இங்கே வந்துடும். அடுத்து இதை கழித்து அப்படியே போட்டுடலாம். ஸோ இப்போ இது பார்த்தோம்னா 420 இங்கே. ஸோ இப்போ அந்த ஒரு மிஸ்டேக்னால டோட்டலாக இந்த கேல்குலேட்டே தப்பாயிருச்சு. ஸோ இப்போ இதை கழிச்சோம்னா 450 வரும். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு சம். பார்க்கலாம், ஈஸியாக புரியும் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் டைமில் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்பைசி டிஷஸ் அண்ட் ஸ்பைசி டிஷஸ் இன் சிட்டி A அண்ட் D. A அண்ட் Dயில் ஸ்பைசி டிஷஸ் என்னது? 800, 810. ஓகே, 930. இந்த 930 ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்வீட் டிஷஸ் இன் சிட்டி A. சிட்டி ஏல ஸ்வீட் டிஷஸ் என்னது? 250. கரெக்டாக? அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண எவ்வளோ வரும்? 180 மோர். அப்போ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்வீட் டிஷஸ் இன் சிட்டி C டு நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்பைசி டிஷஸ் A and C. A and C 700, 220, 810. அப்போ 450க்கும் 810க்கும் போட்டோம்னா 5:9 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். எவ்வளோதான். டக்குன்னு முடியும். இப்போ அடுத்து, அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டி C. ஓகே, இதுதான் 40% ஆர் மெயில். அண்ட் 40% மெயில்னு என்ன அர்த்தம்? அப்போ 4, 32 மெயில், மிச்சம் 66, 48 ஃபீமேல். ஓகே, டேரக்டாக எடுத்து வச்சுக்கிறேன். த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ் ஹூ லைக் ஸ்வீட் டிஷஸ் வந்து 4:5. ஸோ 4:5 இதை பிரிக்கணும். அப்போ 9 பார்ட்டு. இந்த 4:5, இந்த 4:5, இந்த 9 பார்ட்டு தான் இந்த 450. அப்போ ஒரு பார்ட் 50னா 200, 250 தான் என்னது? மெயில் ஃபீமேல். 4:5. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஹூ லைக் ஸ்பைசி டிஷஸ் இன் சிட்டி C. ஸோ ஸ்பைசி டிஷஸ் சிட்டி Cயில் ஃபீமேல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஃபீமேல் எவ்வளோ? 486.
இதை மட்டும் லைக் பண்ணுறது 250. அப்போ 486லேருந்து 250 சப்ராக்ட் பண்ணணும். 6 3 2 236 இதுதான் ஆன்சர். ஸோ டக்குன்னு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்வீட் டிஷஸ் இன் சிட்டி A and C. பீப்புள் ஹூ லைக் ஸ்வீட் டிஷஸ் ஓகே ஏஎன்சியில் பார்த்தோம்னா 1200. ஹவு வாட் பர்சன்டேஜ் மோர் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டி B. இதை பற்றி நேற்றே பார்த்தோம். 750. இப்போ எது கூட கம்பேர் பண்ணுறேன்? 750 கூட தானே கம்பேர் பண்ணுறேன். 750க்கு இது எவ்வளோ கூடன்னு பார்க்கணும். 1200 எவ்வளோ கூட? 450 கூட. அதுதான் அந்த மோர்னா கூட, மோர்னா எவ்வளோ கூடன்னு பார்க்கணும், லெஸ்னா எவ்வளோ கம்மின்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர். இதை அடிச்சு கொடுத்தோன்னா 3/5 ஆமாம். அப்போ ஆன்சர் வந்து 3/5%னா 60%. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இது 5வது கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டிஷஸ் சிட்டி E வந்து 25 கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டேட் கொடுத்துருக்காங்க 25 ஆமாம். இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதாவது ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டிஷஸ் E வந்து 25% மோர் அண்ட் 28.56% மோர் தென் பியை கம்பேர் பண்ணி ஈயை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஈயில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசிக்கான ஆவரேஜ். ஸோ இப்போ இந்த 5வது கொஸ்டின் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஆன்சரை. ஸோ நான் வந்து கரெக்டாக இல்லைன்றதை சொல்கிறேன். டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பை பை. ஸோ இப்போ கேஷ் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த டைமில் நீங்களே உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் இந்த வேல்யூவை மாற்றி போட்டதுலேயே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி ரொம்ப நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பை பை.